இப்போ இன்னொன்று இந்த பத்திரிகை எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவோம், கல்யாணத்துக்கு பத்திரிகைகள் கவனம் செலுத்த மாட்டாங்க. எம்பெருமான் நல்லாசியுடன் கல்யாணம் இதான். அந்த ஆள் எவனை இம்முக்கு புள்ளிய போட மறந்துட்டான் போல எம்பெருமான் நல்லாசியுடன் போட்டு வர்ற கல்யாணத்துக்கு வருகிற பதறிக்கு வந்திருக்காங்க. ஒரு எழுத்து மிஸ் ஆச்சுனா போச்சு. உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து செக்ஸ் போட்டியில் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு. பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. என் பொண்ணு செக்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டுங்க அப்படின்னு இருக்கான். அவன் பதறி போயிட்டா, என்னையா சொல்கிற ஒரே குழப்பமாக இருக்கா அப்படின்னு. ஒரு எழுத்து மிஸ் ஆனால் என்ன ஆகும் பாருங்க அப்படின்னு. அதே போல் அவன் தொழில் ரீதியாகவே பேசுவாங்க. வானிலை அறிவிப்பாளர் அவர் கல்யாணம், அவர் பத்திரிக்கை அடிச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கலாம் இல்லை நடக்காமல் கூட போகலாம், மழை வெஞ்சு சாகலாம், இப்படி ஆகிடுப்பாங்க. தொழில் ரீதியாகவே கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே குடும்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் கலவரம் நடக்கும் பார்த்துருப்பீங்க. போயிட்டு ரேடியோ கொண்டு போய் ரேடியோ ரிப்பேர் பார்க்க கடையில் கொடுத்துருக்கேன். அவர் பார்த்துட்டு அதிகமாக சத்தம் வருதுங்க, ஒரு கண்டென்சர் மாற்றினோம்னா சத்தம்லாம் போயிடும். அப்படியே மனைவிக்கு ஒரு கண்டென்சர் போடுங்க, ஓவரா சத்தம் போடுறாயா வாயா, என்ன வாய்க்காலான்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.